செருக்கடிக்க சீட்டர் பாட்டு. ஆண்டி, நானும் அங்க நடந்ததெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அந்த முத்து எதுக்கு மனோஜ் ஹர்ட் பண்ற மாதிரி அவன் ஓடி போயிட்டான், அது எதுன்னு பேசிட்டு இருக்காரு. எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஐயோ ஐயோ. ஆண்டி, ஏன் இப்ப சிரிக்கிறீங்க சம்மந்தமே இல்லாம? எம்மா ரோஹிணி, அந்த முத்து இருக்கான்ல, அவன் மனோஜ் ஒன்றும் சொல்லல, இதோ அந்த மீனாவை தான் சொல்லுறான். என்ன ஆண்டி சொல்றீங்க? அந்த முத்து சொன்னதை நீ கவனிச்சியா? நம்ம காலத்துக்கும் கொடுமையில தான் இருக்கணும்னு சொன்னானே. அந்த மீனா அவன் சொன்னதை கேட்ட உடனே எப்படி அழுதுட்டு போனா பாரு. ஆமாண்டி, அப்ப அதுதான் அவங்க அழுத காரணமா? இவன் எப்பயாச்சும் சொல்லுவான்னு நானும் வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கேன். இன்னைக்கு சொல்லியிருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமா ஆண்டி, இதுவே பெரிய பிரச்சனையா ஆகும் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள. வந்துட்ட பாரு அழுதுட்டே. நீங்க சொன்னதுதான் நான் கேட்டுட்டேன். மீனா, முத்திட்ட மாட்டிட்டே நீங்க தவிச்சிட்டு இருக்கீங்க. ஏ மீனா, நில்லு. முதல்ல என்ன டிஃபன் சமைச்சிருக்கேன்னு சொல்லு. நான் ஒன்றும் சமைக்கல. என்ன, ஒன்றும் சமைக்கலையா? எவ்வளோ தைரியம் தான் என்கிட்டே திமுறா ஒன்றும் சமைக்கலன்னு சொல்லுவேன் நீனே. மீனா, நீங்க ஒன்றும் சமைக்கலையா அப்ப இன்னைக்கு? ஆமா, நான் ஒன்றும் சமைக்கல. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இப்ப எதுக்கு நீங்க மீனா போட்டு இப்படி திட்டிட்டு இருக்கீங்க? எப்பவே உன் பண்டாட்டி ஒன்னும் சமைக்கலையா, அதான் கேட்டுட்டு இருக்கேன். நீனே கேளு. அண்ணி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் செஞ்சிருக்கீங்க டிஃபனு? அவள்கிட்ட போய் கேட்குற, அவளே டிஃபன் எனக்கு ஒண்ணுமே செய்யல, நம்மள பட்னி போடணும்னு வேணும்னு பிளான் பண்ணி பண்ற எல்லாத்தையும். அண்ணி, நீங்க நிஜமா இன்னைக்கு டிஃபன் செய்யலையா? ஆமா ரவி, செய்யல. எவ்வளவு திமிரா செய்யலன்னு சொல்றா? டேய், ஏன்டா என்ன ஆச்சு? அண்ணி எப்பவுமே காலையிலே எஞ்சி செய்வாங்களே, இப்ப எதுக்கு செய்யல? டேய் இருடா, என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. மீனா, இன்னாலும் உனக்கு டிஃபன் செஞ்சு ரெடியா வச்சிருப்பியே, என்ன நீ செய்யலன்னு சொல்ற? நீ நிஜமா செஞ்சிருக்கதானே எனக்கு தெரியும். அதான செய்யலன்னு சொல்றேன்ல. அம்மா, நான் இன்னைக்கு நிறைய கிளைண்ட்ஸை மீட் பண்ணணும். ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போனதானே அவங்க கிட்ட தெம்பா பேச முடியும். நான் முன்னாடி மாதிரிலாம் சும்மா இருக்கிறது இல்லை வெட்டியா. நான் இப்போ பிஸ்னஸ் மேன் ஆயிட்டேன், பிஸ்னஸ் மேன். அது யாராச்சும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா இல்லையா? டே கொஞ்சம் சும்மா இருடா, உடனே வந்துடுது பிஸ்னஸ் மேனு. ஆண்டி, எனக்கும் நிறைய வேலை இருக்கு ஆண்டி. இப்போ எனக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகுது. இந்த மீனா எதுக்கு தான் இப்படி பண்றாங்களோ தெரியல. எப்பவுமே இந்த வீட்டில் நான் மட்டும் தான் சமைக்கணுமா? நீங்க ஏதாச்சும் சமைக்க வேண்டியதானே? ஏபிசிடி அந்த ஜூஸ்ல இந்த ஜூஸ்ல போட்டு குடிப்பீங்களா? அது போட்டு குடிக்க வேண்டியதானே? எதுக்கு ஏன் ஊர் வாங்கிட்டு இருக்கீங்க சமைக்கலன்னு? டே முத்து, ஒழுங்கா உன் பொண்டாட்டிட்ட சொல்லி கொஞ்சம் வாய் அடக்க சொல்லு. விட்டா பேசிட்டே போவா போலே. மீனா, நீ இப்படிலாம் பேச மாட்டிய, எதுக்கு இப்படி பேசுற? ஏதாச்சும் நீ மூட் அவுட்ல இருக்கிறியா? மீனா சமைக்கல, அவங்களுக்கு ஏதாச்சும் உடம்புக்கு முடியாம இருக்கும். நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் வா ரவி. பொண்டாட்டி சமைக்கனால இப்ப எல்லாமே போய் ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒழுங்கா அவகிட்ட சொல்லி புத்தி மாதிரி சொல்லு. மனோஜ், வா நம்ம போய் ஹோட்டல்ல சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நாங்க போடுவோம். அதையும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க. பாய், அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம அடுத்த வீடியோ பாத்துருங்க.